அத்திமரம் துளிர் விடுகிறதை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அடையாளப்படுத்தின ஒரு தேசம் அத்திமரம் என்று சொல்வது இஸ்ரேல் தேசம். அப்படிதானே? அல்லேலூயா. ரைட். அப்போ ஆண்டவர் அந்த தேசத்தை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். உலகத்திற்கு ஒரு டைம்லைன் என்று சொல்லுவார்கள். அது என்ன டைம்லைன் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கான அனைத்து அடையாளங்களும் அந்த தேசத்தின் அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் அந்த தேசத்தில் நடைபெறுகிறவைகளை நாம் கவனித்து ஜெபிக்கணும். சபை அப்படி வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொன்னால் நாம் அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? அறிந்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரி. ஆகவே இந்த நாளில் அங்கே இப்பொழுது யுத்தங்கள் இல்லை. இன்றைக்கு ஒரு தற்காலிகமான ஒரு யுத்த நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க அறிவித்திருக்கிறார்கள். அதற்குள்ள ஊடகங்கள் என்ன சொல்லிட்டாங்க? அமெரிக்காக்காரன் பயந்துட்டான், ஓடிட்டான், ஒளிஞ்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த தேசம் அமைதியை நாடுகிற ஒரு தேசம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய தேசமாகவே அமெரிக்க தேசம் காணப்படுகிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த ஈரான் நாடு என்ன செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ஹார்மோஸ் நீர்முனை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் எந்த விதமான கப்பல் போக்குவரத்தையும் விடுவதில்லை. முதல்ல என்ன சொன்னாங்க? நீங்கள் எல்லாத்தையும் இலவசமாக நாங்கள் விட்டுருவோம், அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதான ஒப்பந்தத்துக்குள்ள வாங்கன்னு முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு அவங்க என்ன செய்யல? 2 நாளில் வாக்குகளை மாறிக்கொண்டார்கள். அவர்கள் சமாதானத்துக்கு ஆயத்தமாக இல்லை என்று தெரிகிறது. அல்லேலூயா. ஆமாம், மற்ற நாடுகள் சமாதானத்துக்கு வந்தாலும் இந்த ஈரான் தேசம் என்ன செய்யறதில்ல, சமாதானத்துக்கு வரலை அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை போடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஏவுகணையிலிருந்து பல குண்டுகள் விழுந்து அங்கே இருக்கிற அப்பாவி மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பது தடை செய்யப்பட்ட அந்த குண்டுகளை எல்லாம் பாவித்து அதை அழிக்கும்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, நமக்கு பைபிளில் ஆண்டவர் பல வசனங்களை தந்திருக்கிறார். எருசலேமுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஏசாயால நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 62வது அந்த அதிகாரத்தில் ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொன்னதான ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை நான் கட்டளையிடுவேன். அப்படி அப்புறம் என்ன சொன்னாரு? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்க ஆகாது. நல்ல கவனிங்க. அற்புதமான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஜாமக்காரரை நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. எருசலேமின் மதில்கள் மீது ஆண்டவர் ராக்காலம் பகல் காலம் என்று ஒரு காலமும் மௌனமாயிராத நான் ஜாமக்காரரை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த வசனத்தில் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏசாயா சொன்னதான ஒரு அறிவுரை. முதல்ல என்ன சொன்னா? ஆண்டவர் கட்டளையிடுகிறதான அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறான். ஜாமக்காரரை கட்டளையிடுவேன். நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இந்த தேசத்துக்காக அழகாய் சொல்லப்பட்ட எருசலேம் ஸ்திரப்படுவதற்காக. அல்லேலூயா. எருசலேம் ஸ்திரப்படுவதற்காக, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீங்க என்ன செய்யணும்? நீங்க புகழ்ச்சியா இருக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொன்னார். அப்ப கர்த்தரை நீங்க என்ன செய்ய விடக்கூடாது? அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. அது யார் கையில் இருக்குது? ஜாமக்காரர்கள். நாமெல்லாம் யாரு? ஜாமக்காரர்கள். நம்மளாம் வாட்ச்மேன். ராத்திரி விழித்திருக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்திற்காக, தேவ ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். தேசத்திற்கு பின்னால கிரியை செய்கிறது ஒரு பிசாசின் கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெர்சியாவின் அதிபதி அப்படின்னு சொன்னா யாரு? அது சாத்தானை குறிக்கிற ஒரு வார்த்தை. சரியா? தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது தானியேல் ஜெபித்தார். அவருக்கு பதிலை கொண்டு வருவதற்கான அந்த தேவதூதன் வருகிறதை அந்த பெர்சியாவின் அதிபதி 21 நாட்கள் அவன் தடை செய்து வைத்திருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசித்து அறிய முடிகிறது. அந்த பெர்சியா, அதுதான் ஈரான் தேசம். அவன் எங்கே இருந்தான்? தானியேல் வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். டைக்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நதியண்டையில் அவன் இருந்து அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். 21 நாட்கள் போராடி
போராடி கொண்டிருந்தான், ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. ஆகவே தடை செய்வது இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வான மண்டலத்தில் இருக்கிறதான அந்த ஆவிகள், வான மண்டலத்தில் கிரியை செய்கிறதான அந்த பெர்சியாவின் அதிபதி என்று சொல்லக்கூடியவன், அவன் பதிலை வரவிடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருந்தான். நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அதிபதி நீக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அதிபதி கட்டப்பட வேண்டும், அவன் துரத்தப்பட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தணும். அப்படின்னா நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த பெர்சியாவின் அதிபதி, இந்த ஈரான் தேசத்தின் தலைமையகத்தில் இருக்கிறதான அந்த ஆட்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படணும், மாற்றப்படணும். அல்லேலூயா. மக்களுக்கு நல்ல அங்கே ஆட்சி வரணும், அமைதி அங்கே நிலவணும். ஆகவே தேவன் அந்த தேசத்திற்காக செய்யப்படுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வசனம் வாசித்தோம், அந்த எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவரை அமர விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது பாகிஸ்தான் தேசத்தில் வைத்து அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கவாஜா ஆசிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாகிஸ்தானின் பாதுகாப்பு மந்திரி, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த சமாதான காலம் அது அங்கே நடைபெறுகிறது. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வாலஸ் என்று சொல்லக்கூடியவர் அந்த சமாதானத்திலே கலந்து கொள்ளும்படி போயிருக்கிறாங்க. அங்கே பாகிஸ்தானை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரி சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, சமாதானத்திற்காக அழைக்கப்பட்ட இடத்திலே ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாய் செயல்படுகிறார்கள். ஆகவே தேவ ஜனங்கள், நாம் அதை கருத்தாய் நீங்கள் ஜெபிக்கணும். அதனால தான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டோட வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், எருசலேமின் மதில்கள் மேல் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஜாமக்காரரை கட்டளையிடணும். அந்த தேசத்திற்காய் ஜெபிக்கிறவர்களே ஆண்டவர் எழுப்பணும். சரியா?